ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ கேபேஜ் பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது நான் ஒரு ஆனியன் பாதி கேபேஜ் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், பாதி கேபேஜை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஆனியன், உப்பு, மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்சு பேக்கிங் பவுடர், 100 கிராம்ஸ் கடல மாவு. இப்போ நாம் கடல மாவை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துட்டு போட்டுக்கலாம். நல்லா தண்ணி விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விடாமலே கேபேஜ்லேயும் ஆனியனும் நீர் இருக்கும், அதனால் அதை வச்சு நம்ம மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கணும்னா போதுமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிசைஞ்சிட்டோம். இப்போ வாங்க அப்படி ஆயிலே விடலாம். ஆயில் காஞ்சிருக்குங்க. நாம் கிள்ளி இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேகத்தங்க கேபேஜ் ஆனியன் நல்லா டைட்டாக மாவு போட்டு பிசையும் போது நம்ம தண்ணி தேவையில்லைங்க. அதனால் நாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலைன்னா போட்டுக்கல. இப்போ நம்ம இது பண்ணியிருக்கோம், கலரி விட்டுருவாங்க. நிறைய மாவு போட்டோம்னா அது போண்டா மீதி ஆகிடுங்க. அதனால் மீடியமாக எடுத்து அதை போடணும். அப்போ தான் முறுமுறுன்னு வருங்க. அதனால் நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் நாம் பக்கோடாவை எடுத்துடலாங்க. நம்ம 2வது முறை போட்டுக்கோம். இங்கே பாருங்கள், எடுத்தது இந்த மாதிரி கோல்டன் கலர் எடுத்துக்கங்க. ரொம்ப தீய விட வேண்டாம், அப்போ தான் முறுமுறுன்னு இருக்கும். ஆறுன பிறகும் முறுமுறு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கேபேஜ் பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.